இந்த வீடியோல மெத்தட்னா என்ன, மெத்தடை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பிளாக் ஆஃப் கோட் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பிளாக் ஆஃப் கோட் டு பெர்ஃபார்ம் பர்டிகுலர் டாஸ்க் இஸ் நோன் அஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப எந்திரன் படம் இருக்கு கரெக்டா? எந்திரன் படத்துல சிட்டி இருக்கா? சிட்டி என்ன பண்ணும்? போடுனா போட்டுருவான் சார் அவன் அப்படிமா பாத்தீங்களா? போய் டிவியை போடு அப்படின்னா அது டிவியை போட்டுரும். அதோட வேலை அதுதான். பிரேக் போடு அப்படின்னா போட்டுரும். பிரேக் போடாத அப்படின்னா தூக்கி வெளில போட்டுரும். அதாவது நம்ம ஒரு வேலை சொல்றோம்னா, அதாவது ஒரு டாஸ்க் நம்ம அதுக்கு கொடுக்குறோம் கரெக்டா? ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்தோம்னா அது பண்ணுது இல்லையா? அதை பண்றதுக்கு பேர் தான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுத்தோம்னா அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட்னா என்னன்னு புரியுது இல்ல? எப்படி சிட்டிட்ட நம்ம போடு அப்படின்னு சொன்னா போட்டுரும். அக்யூரேட்டா சொல்லணும் ப்ரோ எவனோ சொல்லியிருந்தான். அதேதான் இங்கேயும். சிட்டி கிட்ட அக்யூரேட்டா சொன்னாதான் அது போய் போடும். டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னாதான் ஆன் பண்ணும். அதே மாதிரி நம்ம மெத்தட்லயும் நம்ம சொல்லணும். இப்ப நீ 2 விஷயத்த சம் பண்ணணும். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா நீ சும்மா போடா அது 2யும் கூட்டிட்டு வா அப்படின்னா போய் 2யும் கையோட கூட்டு வந்துடும் அது. அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஏவையும் இந்த பியையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா? இதே வேதான் மெத்தட்ஸ்னா என்னன்னா அந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்னென்ன கோடெல்லாம் கொடுக்குறோமோ அந்த கோடெல்லாம் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஒரு கோட்ஸ் கொடுத்து அந்த கோடுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ண வை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இங்க 2வது என்ன கொடுத்துருக்கேன்? மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் டு ஸ்டோர் பிஹேவியர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார் இங்க பிஹேவியர்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு டவுட் வரும் இல்லையா? ஓகேவா? பேசிக்கா என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எ திங். ஓகேயா? பிஹேவியர்னா என்ன? அதோட நடவடிக்கை. இது வந்து இப்படி பண்ணும், அது வந்து அப்படி பண்ணும், இவன் வந்து இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதை நான் எப்படி சொல்றது? ராட்சசன் படம் பார்த்திருக்கீங்களா? ஓகே. அந்த ராட்சசன் படத்துல நம்ம விஷ்ணு விஷால் இருக்கார். அவரை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அவர் ஒரு பொருளா அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. இப்போ வந்து அவர் ஒரு பொருள். ஸோ இப்ப அவர் ஒரு பொருள்னா அவரோட படத்துல அவரோட பிஹேவியர் என்னவா இருந்துச்சு? அந்த வில்லன் கிறிஸ்டபரை வந்துட்டு பிடிக்கணும் கரெக்டா? ஸோ என்ன சொல்லிக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? ஒரு போலீஸ், அதாவது கேட்ச் த தீஃப், திருடனை பிடிக்கணும். அதான் இது அவரோட படத்துல அவரோட பிஹேவியர். விஷ்ணு விஷால்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேலை என்ன? அந்த திருடனை பிடிக்கிறது. அதான் வேலை. ஸோ அதே மாதிரி அந்த வில்லனுக்கு வேலை என்ன? பாக்குறவனெல்லாம் போட்டு கொல்றது. இப்ப இது இப்ப புரியுதா? மெத்தட்னா என்ன? மெத்தட் என்ன பண்ணும்? அது யூஸ் டு ஸ்டோர் எ பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த இன்பராஜ் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவான் அப்படின்ற இதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்குதான் மெத்தட் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு அச்சீவ் கோட் ரீயூசபிலிட்டி. கோட் ரீயூசபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கைஸ். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம்? இன்ட் ஆட் ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படின்னு எழுதுறோம் கரெக்டா? இப்போ நம்பர் 3ன்னு ஒண்ணு இருக்கு, நம்பர் 4ன்னு இருக்கு. இது 2யும் ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர் 3ன்னு ஒண்ணு இருக்கு, நம்பர் 4ன்னு ஒண்ணு இருக்கு. இது 2யும் ஆட் பண்ணணும்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு ஆட் 1 அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணி நம்பர் 3யையும் நம்பர் 4யையும் ஆட் பண்ணும் கரெக்டா? ஸோ இது மாதிரி மாத்தி மாத்தி ஒரு தடவை புது நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? புதுசா ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும் கரெக்டா? ஸோ இப்படி திரும்ப எழுதின லைனையே இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்கேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்கோம், இங்கேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்கோம், இங்கேயும் எல்லாத்துலயுமே அடிஷன்ற வேலை மட்டும் தான் நடக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்துட்டு இங்கேயும் ஒரு அடிஷன் தான் வேலை. இங்க ஒரு வேலை பிஹேவியர் என்ன நடக்குது? அடிஷன் அப்படின்ற பிஹேவியர் நடக்குது. இங்கேயும் என்ன நடக்குது? அடிஷன் அப்படின்ற பிஹேவியர் நடக்குது கரெக்டா? ஸோ நம்ம திரும்ப ஒரு தடவை புதுசா எழுதாம ஒரு தடவை எழுதி வச்சுக்கிறேன். ஒரு மெத்தடா நான் வந்துட்டு அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இந்த மெத்தடை நான் இந்த எப்பப்பெல்லாம் இந்த நம்பர் 1 நம்பர் 2 இருக்கோ அப்ப இந்த நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு மட்டும் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எனக்கு ஆட் பண்ணி 1 + 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருது. நான் திரும்ப ஆட் பண்ணும் அப்படின்னா அதே ஆடை நான் கால் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த ஆடை வந்துட்டு எனக்கு திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? நம்பர் 3யும் நம்பர் 4யும் ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன். அது 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருது. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்? திரும்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதவே இல்லை. ஒரு தடவை இந்த அடிஷன்ல நான் என்னென்ன எழுதி வச்சிருப்பேன்னா, இந்த ஆடுன்ற இதுக்குள்ள ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் நீ ஆட் பண்ணு அப்படின்ற ஒரு வேலையை நான் இதுக்கு சொல்லிடுவேன். இதோட வேலை என்ன? ஆட் பண்றது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் என்ன? அடிஷன். ஓகேவா? இந்த அடிஷன்ற மெத்தடை நான் கால் பண்றப்போ ஒரு வாட்டியும் நான் இதுக்குள்ள
நம்பரை பிளஸ் நம்பர் பிளஸ் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் டைரக்டா 1 + 2, அதாவது ஒரு 2 இன்புட் கொடுத்துருவேன். 1 2 இது 2 எனக்கு கூட்டி கொடு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகேயா? இதுக்கு பேர் தான் கோட் ரியூசபிலிட்டி. திரும்ப திரும்ப எழுதுன லைனே நம்ம எழுதுறதுக்கு பதிலா ஒரு தடவை அந்த லைனை எழுதி வச்சுட்டு நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் அந்த லைன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த லைன், மெத்தட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் இட் ஹஸ் பீன் கால்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிஷன் மட்டும் எழுதி வச்சிருக்க மாட்டேன். அது மாதிரி நிறைய சப்ராக்ஷன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் கான்செப்டுக்கே வரேன். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு ஒரு 4 இது எழுதி வச்சிருக்கேன். சரியா? சோ நான் இப்ப அடிஷன் தான் பண்ண போறேன். அந்த அடிஷனுக்கு தான் வந்துட்டு நான் 1 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு அடிஷன் வேலை மட்டும்தான் நடக்கணும். சம்பந்தமே இல்லாம இது 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 எல்லாமே நடக்கணுமா? நடக்கக்கூடாது இல்லையா? அதே கான்செப்ட் தான். இப்ப நான் இந்த அடிஷன் அப்படின்றத கால் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. போன் நம்பர் எடுத்து டயல் பண்ண போறது இல்ல. இந்த இடத்துல அந்த மெத்தட் நேமையும் இந்த பேரந்தசிஸையும் போட்டு அதை கால் பண்றோம் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி கால் பண்றேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல நான் கூப்பிடவே இல்லை, உன்னை யாரா கூப்பிட்டா, நீ ஏன்டா பின்னாடியே வர அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். நம்ம அதை கூப்பிடவே இல்லைன்னா அது வரவே வராது. சோ நம்ம எழுதுவோம் இல்லையா? உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேசிக்கான அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேயா? அதே நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நம்ம பேசிக்கா பார்த்த இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ், அப்புறம் ஒரு ஓபன் பிராக்கெட், ஒரு க்ளோஸ் பிராக்கெட். இது என்னதுப்பா? எப்படி நாம கொடுக்கிற கோடெல்லாம் இதை கொடுத்தா மட்டும், இதுக்குள்ள கொடுத்தா மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம பிஹேவியரை எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப நீங்க சொல்லலாம், சார் அந்த மெயின் மெத்தட கூப்பிடவே இல்லையே, அதே சம்பந்தமே இல்லாம என் கூட வருது அப்படின்னா, நீங்க கம்பைல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்றீங்க இல்லையா? அப்படி கம்பைல் பண்றப்போ இந்த ஜேவிஎம் அதுவாவே இந்த மெயின் மெத்தட கூப்பிடும். தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடும். ஏதாவது வச்சிருக்கியா உள்ள? ஆமா சார் நான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னா, சரி கொண்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். இன்டர்னலா கால் பண்ணும், உங்களுக்கு அது வெளியில தெரியாது. இப்போ இந்த பப்ளிக் அப்படின்னா என்ன? இந்த பப்ளிக் அப்படின்ற கீவேர்டை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இதை நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். மாடிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த மாடிஃபயர்ன்றது நாட் மேண்டட்ரி. அதாவது இதை நீ கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த பப்ளிக்ன்றதை நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போலாம். இது இருக்கிறதுக்கு பேரு மாடிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றது நான் அப்பயே சொன்னேன் இல்லையா? அது ஒரு கீவேர்ட். ஓகே, இது வந்துட்டு நம்ம கொடுக்கணும்ன்றதான் கொடுக்காதது ஒண்ணுதான். வாய்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் டைப்னா என்ன அப்படின்னா, இந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா? இந்த பிஹேவியர்ல இருந்து உங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்குது? இதுக்குள்ள ஒரு வேலை பண்ணிருப்பீங்க, ஒரு கோட் ஏதாவது எழுதிருப்பீங்க, எழுதிட்டு அது உங்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்றத இந்த இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் டைப்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, அதாவது சிம்பிள் கைஸ், இப்ப இன்ட் சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த சம் அப்படின்ற ஒரு வேலை நடந்திருக்கு. சரியா? இந்த சம்முன்ற வேலைய, இந்த சம்மு தானே நமக்கு அவுட்புட்டா வேணும். அப்ப இந்த சம்முன்ற வேலையை நான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்கேன். பிரிண்ட் பண்ணோடனே அது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணல, எனக்கு இந்த சம்முன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா அதை நீங்க இங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இப்ப இன்ட்ல ஒரு டேட்டா டைப் நீங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்ப எனக்கு டபுள்ல ஒரு டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா டபுள் அப்படின்னு கொடுக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் வாய்ட். இந்த வாய்டுக்கு பதிலா நீங்க டபுள் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப ஏன் சார் நான் வாய்ட் அப்படின்னு கொடுக்கணும்னா, வாய்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே யூஸ் ஆகும். உள்ள என்ன இருக்கோ அது நடக்கும், உங்களுக்கு திரும்ப வெளில எதுவுமே கொடுக்காது. சரியா? அதுக்கு பேர் தான் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் திரும்ப எப்படி கொடுக்கறது, இங்க இருந்து எப்படி இந்த மெத்தடுக்கு அனுப்புறதுன்னா, அதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்ப புரியுதா? ரிட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இப்ப புரியுதா? அடுத்து என்ன அப்படின்னா மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் நேம்ன்றதா இந்த மெயின். இந்த மெயின்றது ஒரு பேரு. ஓகேவா? இந்த மெயினுக்கு பதிலா நீங்க என்ன வேணா மெத்தட் நேம் வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த அப்புறம் ஏன் சார் இங்க மெயின் வச்சிருக்காங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா கோடு கண்டுபிடிச்சவங்க இதுக்கு மெயின் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா இதான் ஒரு மெயினான மெத்தட் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு மெயின் அப்படின்னு பேர் வச்சு பேரந்தசிஸ் போட்டாங்க. இந்த மெத்தட் நேம் பக்கத்துல நீங்க எப்பயுமே பேரந்தசிஸ் போட்டுறணும். சார் அப்ப இந்த பேரந்தசிஸ்குள்ள நான் என்ன சார் கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள வந்து ரொம்ப கசகசன ஆயிடுச்சா? ஓகே, நம்ம இதுலயே வந்துப்போம். இதுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது டாஸ்க் கொடுப்போம் இல்லையா? அதாவது இதுதான் ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம்.
இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு பி ஈக்குவல் டு 20 இப்படி ஏதாவது டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ற இந்த டேட்டா டைப்ஸ் ஃபுல்லா நீங்க உள்ள டிக்ளேர் பண்ணாம வெளியிலேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்குமெண்ட் இருக்க இடத்துலயேவும் இந்த மாதிரி இன்ட்டு ஏ அப்படின்னு மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வெறும் டிக்ளேர் அண்ட் டிக்ளரேஷன் வெறும் டிக்ளரேஷன் இதுக்கு பேரு. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேரு டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன், இதுக்கு பேரு டிக்ளரேஷன். நீங்க வெறும் டிக்ளேர் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு வெறும் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நீங்க உள்ள போய் வேல்யூவை சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அந்த வேல்யூவை நீங்க கொடுத்தா போதும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? ஓகே. ஆர்குமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சு இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உள்ள பாஸ் பண்றது அதுதான் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் இதுக்கு பேர் மெத்தட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத வந்துட்டு மெத்தட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அது வந்துட்டு டிஃபால்ட் மெத்தட். அதுதான் ஜேவிஎம் கூட பேசி உங்களுக்கு அவுட்புட் தரும் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி மெத்தட் கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மெத்தட் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறத ஃபுல்லா மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஹேவியர் ஃபுல்லா எல்லாமே மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த மெத்தட் நேமையும் இந்த ஆர்குமெண்ட்டையும் தான் நம்ம வந்துட்டு மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? என்னுடைய சொந்தமா ஒரு ரோபோட் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் அப்படின்றத நான் எழுதலாம், எழுதாம இருக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படின்றத நீங்க எழுதிதான் ஆகணும். ஆனா இந்த ஸ்டாட்டிக்னா என்ன, ஏன் இதை நம்ம கண்டிப்பா எழுதணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக் கைஸ். அதை நம்ம வந்துட்டு ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குல்ல, ஸோ ப்ராப்ளம் இல்லைல்ல. அது வந்துட்டு நம்ம பெரிய டாபிக், நம்ம நேர்ல வந்தாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே. பப்ளிக் ஸ்டாட்டிக். இந்த வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப்னு சொன்னேன் இல்லையா, இந்த வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப். எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த வாய்டு அப்படின்றத எழுதிக்கலாம். இந்த மெயினுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், சம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அங்க மெயின் பேர் வச்சிருக்க மாதிரி நான் சம்னு பேர் வச்சு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு பிஹேவியர் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த சம்மோட பிஹேவியர் என்ன அப்படின்னா, இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்டு பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இன்ட்டு சம் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் ஓபன் பண்ணி ஏ பிளஸ் பி, ஏவையும் பியும் கூட்டி இந்த சம்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். எதை பிரிண்ட் பண்றேன், சம்ம பிரிண்ட் பண்றேன். ஓகேயா? இப்போ நான் இந்த ஃபைல ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகணும், ஏவும் பியும் சம் ஆகி பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? இன்ட்டு சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பதிலா ஜஸ்ட் சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுக்கலாம்ல சார்? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சம்ன்ற ஒரு கண்டெய்னர் எங்க இருக்கு, நீங்க சம்ன்ற ஒண்ணு டிக்ளரே பண்ணல. கரெக்டா? பண்ணியிருந்தாதான் உங்களால அந்த மாதிரி கொடுக்க முடியும். சூப்பர். நான் காலே பண்ணல, அதுக்குள்ள எப்படி எனக்கு பிரிண்ட் ஆகும்? ஆனா எனக்கு எரரே வராது. ஓகேயா? எரர்லாம் வராது. ஆனா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. we must call a method in main method. yes. அப்படி கால் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா, கூப்பிட்டாதான் வரும். இந்த மெயின் மெத்தட் மட்டும்தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம சொல்றதெல்லாம் செய்ய போகுது. இந்த மெத்தட் எப்படி நம்ம சொல்றதெல்லாம் செய்யும்? இதுக்கு ஜேவிஎம்னா யாருன்னு அப்படின்னு தெரியவே தெரியாது. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா இந்த மெயின் மெத்தட் மட்டும்தான் இதுக்கு தெரியும். இதுதான் இவனோட கையால். சரியா? இவனுக்கு என்ன வேணும்னாலும் இந்த மெயின் மெத்தட் மட்டும்தான் அவன் சொல்லுவான். ஜேவிஎம் அப்படின்னா யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் என்ன பண்ணும், நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் மெத்தட் சொல்லணும், சம்னு ஒண்ணு இருக்கு, அவனை கூப்பிடு. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணும், மெத்தட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு இந்த மெத்தட் நேமையும் இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்றாங்க பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு. இதையும் கொடுத்து ஒரு செமிகோலன் வைக்கணும். ஏன் சார் செமிகோலன் வைக்கணும்னா, ஜாவால எல்லாத்தையுமே நீங்க என் பண்றீங்க அப்படின்னா செமிகோலன் வைக்கணும். ஓகே. இப்ப போய் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? டக்குன்னு சொல்லுங்க யாராவது, என்ன அவுட்புட் வரும்? இந்த மாதிரி ஜாவா ரிலேட்டட் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.